என்ன அப்படி பார்க்குற? என்னென்ன லவ் பண்ண போறியா? அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சன் டிவியில் 3:30 மணிக்கு ஒரு படம் போடுவாங்க. 3:30 மணி டு 6 மணிக்குள்ளே. எனக்கு ஸ்கூல் 4 மணிக்கு முடியும். 4 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 5 மணி ஆயிரும். அப்போது இந்த 5 டு 6 1 மணி நேரம் படத்தில் வந்து அவங்க விளம்பரம்லாம் போடுறதோட லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் மட்டும்தான் எப்பயுமே வந்து பார்த்துட்டே இருப்போம். அந்த படம் தான் வந்து சுயம்வரம். இந்த சுயம்வரம் படம் பார்த்தா எல்லாமே தெரிஞ்ச மூஞ்சியாகவே இருக்குது, எல்லாருமே தெரிஞ்ச ஆக்ட்ரஸாக இருக்காங்க. எப்படியாவது ஃபுல் படம் பார்க்கணுன்டான்னு தேடிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கேடிவியில் வந்து இந்த படம் அப்படியே போட்டாங்க. போட்டப்போ முழுசாக அப்படியே உட்காந்து ஃபுல் படமும் பார்த்தோம். அதுதான் வந்து கேடிவி என்னோடய லைஃப்பில் முத அறிமுகமான தருணம். இந்த கேடிவி எரா அப்படின்ற விஷயம் என் வாழ்க்கையில் தொடங்கின இடமும் அதுதான். நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கேடிவி நான் ஸ்டாப் கொண்டாட்டம். வி சேகர் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிமோகிராஃபி ரெடி பண்ணி அது மொத்தத்தையும் கேடிவிக்கு அப்படியே தாரவாத்து கொடுத்துட்டாரு. அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. நம்ம சின்ன வயசுலேருந்து அதிகபட்சமாக பார்த்த நிறைய படம் வந்து வி சேகர் சாரோட படங்கள் தான் கேடிவியில் இருக்கும். அவர் பேர் தெரியாமல் போயிருக்கலாம், நான் சில பேருக்கு தெரிஞ்சிருவோம். அதில் வந்து இந்த பிறந்த வீடா புகுந்த வீடா, வரவு எட்டனா செலவு பத்தனா, விரலுக்கேற்ற வீக்கம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும், இந்த மாதிரி நிறைய படம் இருக்கும். பொங்கல் இருக்கும். இந்த எல்லா படமே வந்து கேடிவியில் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. அது எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். எனக்கு ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த கேரக்டர் பண்ணுறதை பார்த்தா சிரிப்பு வரும், அது பண்ணுற டைலாக்ஸ் வந்து சிரிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பிறந்த வீடா புகுந்த வீடா படத்தில் குமாரி பேபி அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து குமாரி பேபி அப்படின்னு பேர் சொல்லிட்டு அந்த ஃப்ரேமில் ஃபேஸை காட்டுவாங்க. அதை பார்க்கும்போதே குபீர்னு சிரிப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனாக தான் இருக்கும். ஏன் வி சேகர் சாரோட படங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, அன்னைக்கு அந்த டைமில் என்ன எக்கனாமிக்கலான ஃபினான்ஷியலான பேக்ரவுண்ட் இருந்ததோ, அன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை தழுவி அப்படி ஒரு படமாக எடுத்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தத்தையுமே அவர் அப்படியே பிடிச்சி வச்சுருந்தார். அதனாலே வந்து வி சேகர் சாருடைய படங்கள் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் எப்போ போட்டாலும் பார்க்குற மாதிரியான ஒரு ரிப்பீட்டட் வேல்யூ மூவிஸாகவே இருந்தது. இதை தாண்டி மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாத ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தினது கேடிவி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வளரும்போது பிரபுதேவா சார் வந்து ஆக்டிங்கில் பெருசாக இன்வால்வ் ஆகலை, டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவரோட ஆக்டிங் வர்ற எல்லா படங்களும் வரிசையாக உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி தான் பிரபு சாரோட படங்கள் எல்லாமே மிடில் கிளாஸ் மாதவன், பட்ஜெட் பத்மநாபன், வியட்நாம் காலனி, சின்ன தம்பி, அப்புறம் நம்ம குஸ்தியிலேருந்து நிறைய படம், எல்லா படமுமே வந்து அப்படியே ரிப்பீட்டட் வேல்யூஸோடு பார்த்துட்டே இருப்போம். கந்தா கடம்பா, கதிர்வேலா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. குறிப்பாக அதில் வந்து அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாவில் ஆசை ஆசைன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டுக்கெல்லாம் சின்ன வயசில் நான் ரகசியமாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். மேஜர் சுந்தரராஜன் ஒரு தடியோட வந்து டான்ஸ் ஆடுவார். அதில் லிரிக்ஸ் எல்லாம் அந்த மீனை விற்று தூண்டில் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கிலாம் வரும். அதை பார்த்து சில்லறையை சதற விடுற ஒரு சாங்காக இருக்கும். அப்படிலாம் உட்காந்து அந்த பாட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் கண்டென்ட்டில் அப்போது பிரபு சார் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் லீட் ஹீரோவெல்லாம் பண்ணல, ஆனால் அவர் படங்கள் அடிக்கடி திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் பிரபுதேவா சாரோட படங்கள்லாம் என்னடா அது அப்படின்ற மாதிரி நிறைய படம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏழையின் சிரிப்பில், இந்த ஏழையின் சிரிப்பில் கிளைமேக்ஸில் வந்து ராஜ்கபூர் சார் வராரு, வந்து கல்யாணம் பண்ண போகிறாரு, எல்லாம் ஓகே அப்படிலாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அந்த தட்டில் அவங்க அந்த அக்கா விதவை இருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல இன்னொரு கால் வரும். யாரா அப்படின்னு பார்த்தா பிரபுதேவாவோட ஃபேஸ் அந்த இடத்துல வந்து நிற்கும். என்னடா அது அப்படின்ற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி பரபரன்னு அந்த டைமில் பார்த்தோம். அதே மாதிரி தான் உள்ளம் கொள்ளை போகுதே அப்படின்றதும், அந்த ஆப்ரேஷன் ஆகி கார்த்தி சார் அப்படின்ற ஒரு கேரக்டரே போயிட்டு அதுக்கு பதிலாக இவர் வாய்ஸ் பேசுறது, அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறது, அதெல்லாம் பங்கமாக இருக்கும். பிரபுதேவா சாரோட மற்ற படம் அந்த 1, 2, 3லேருந்து மிஸ்டர் ரோமியோ, காதலன், காதலான்னு அந்த டைமில் அவர் மெயின் ஸ்ட்ரீமில் இல்லைனாலும் அவரோட படங்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா சத்யராஜ் சார். இந்த ஒரு டெட்லி காம்போன்னு ஒன்று இருக்குது. சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், மணிவண்ணன் சார், இவங்க 3
கார்த்திக் சார், கவுண்டமணி சார், இவங்க 2 பேர். இந்த காம்போ வந்து என்ன பண்ணாலும் உங்களால் அடிச்சுக்கவே முடியாது. இப்போ பிரம்மா படத்தோட காமெடிலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு இன்ஸ்டாவில். அந்த வந்து நிற்கும்போது அவங்கள ஒரு சேஞ்சுக்கு அவங்க வெளியே வந்து அவங்கள நாங்கள் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன் அவங்களுக்கு கால் நோண்டியா? ஏன் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறேன்? என்ன ஹாஸ்டல் வேலை அண்டா கழுவு போறியா? மதர் போறாங்க, யார் நம்ம அம்மாங்களா? மதர் சுப்பீரியர், சுப்பாரியா பால் போடுவாங்களா அப்படின்னு சொல்றது அந்த இது. அப்புறம் போகும்போது உள்ள வந்து அந்த நர்ஸ் அந்த கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு மதர் மாதிரி கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு போய் அங்க ஒரு சில அலிச்சாட்டியம்லாம் பண்ணுவாரு. அவரு கீழே விழுவாங்க. விழுகும்போது அதுல காலை வச்சுட்டு ஐ எம் ஃபாலிங் அப்படின்னு சவுண்ட் கொடுத்துட்டே விழுவாங்க. அந்த லூட்டியெல்லாம் பங்கமாக இருக்கும். அந்த உள்ளத்தை எள்ளித்தா படம் இருக்கும், அதெல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் படம். அந்த உள்ளத்தை எள்ளித்தா படத்தில் வந்து ஒரு கிட்னாப்பிங் சீனில் ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். அந்த ஃபோன் காலில் அவர் செந்தில் சார் ஃபோன் பண்ணுவார், கவுண்டமணி சார் தான் பேசுவார், டே கிட்னா நாயே அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார். கிட்னா நாயே 4 லட்சம் அந்த பாட்டிக்கு ஜாஸ்திடா. அது மறுபடியும் ஒரு சைவர் குறைச்சிட்டு 40,000. என்னது 40,000? 4,000 ரூபாய் கொடுத்துருங்க. என்னது 4,000? என்ன பாருங்க அப்ப இவ்வளவு சீப்பா போயிட்டான். ஏன் 4,000 ரூபாய் கூடுறாங்க? அப்ப இன்னும் குறைச்சு 400 ரூபாய் கேளு. டேய் கிட்னா நாயே 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ டெம்போலாம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போ எல்லாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்போ அந்த விலையே கொடுத்துரு அப்படின்னு கார்த்திக் சார் சொல்லுவார். சரி 4,000தோட ஒரு 50 ரூபா சேர்த்து போட்டு தரேன், வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டுவாங்க. எங்கே வரணும்னு கேட்கும்போது மேட்டுப்பாளையம் பக்கத்துல. அவனுக்கெல்லாம் மேட்டுப்பாளையத்துக்கிட்ட வர முடியாது, இன்னும் பக்கத்துல சொல்லு. சரி கோத்தகிரி பெண்டுக்கு வந்துருங்க. ஏன் கோத்தகிரியில் நேரான இடமே இல்லையா? பெண்டுக்கு தான் வரணுமா? சரி 4,000 ரூபாய் கொடுத்துறோம், கூட ஒரு 50 ரூபாய் போட்டு தர்றேன், வரும்போது அவனை சேவிங் பண்ணி கூட்டி வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்னாப்பர்ட்ட அப்படி அவ்வளோ பேசுவார். அந்த படம்லாம் பங்கமாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு கார்த்திக் சாரோட படத்தில் வந்து சோத்துல கல் விழுந்துருச்சுன்னு ஒரு காமெடி வரும். பந்தியில் உட்காந்துருப்பாரு, செங்கலை தூக்கி போட்டுட்டு என்னது சோத்துல கல்லு? ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் பாடா. ஏனுங்க நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா? அப்ப நான் கீழ இருந்து எடுத்து வச்சனா? இல்ல நான் தான் இங்க இருந்து எடுத்து அவட்ட கொடுத்தேன். இல்ல அத வாங்கி நான் நடுச்சோத்துல வச்சனா? இல்ல இவ்வளவு பெரிய கல் எப்படி தட்டுப்பட்டுச்சு? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? சோத்தை நான் பிசையும் போது விரல்ல அடிபட்டுதுடா. ஏன் கூட யாராவது சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு அவரு அப்படியே கூப்பிடுவாரு. இதெல்லாம் ரொம்ப பங்கமா இருக்கும். இதே மாதிரி சத்யராஜ் சாரோட வரதுல இன்னொன்னு யார் அப்படின்னு பார்த்தா வடிவேலு சார்.